எழும்பி பிரகாசிக்கிறத குறித்து நேற்றைய தினத்துல நான் சொன்னேன். அவரை பின்பற்றுகிறவர்கள் பின்பற்றுவதற்காக நாம் எழும்ப வேண்டும். அதை உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு போறேன். பேதுரு படகுல இருக்கிறாரு, மீன் வேற பிடிச்சாரு. படகு நிறைய மீன் இருக்கு, வீட்டுக்கே போல. கூப்பிட்ட உடனே எழும்பி பிரகாசிச்சு போயிட்டார். புரியுதா? அதுக்கு பேர் தான். எத்தனையோ வருஷமா சர்ச்சுக்கு வருவாங்க, ஆண்டவரை பின்பற்ற வேண்டிய விதமா பின்பற்ற மாட்டாங்க, சும்மா பின்பற்றுவாங்க. சும்மா நானும் கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பேதுருவும் அந்திரேயாவும் யோவானும் யாக்கோபும் படகு நிறைய மீனை விட்டுட்டு போயிட்டாங்க. இயேசுவுக்கு பின்னாடி அந்த வெளிச்சம் என்னை தேடி வந்துருச்சுப்பா, இனி நான் அவரை பின்பற்றுவேன். புரியுதா உங்களுக்கு? அவரை பின்பற்றி அவரே வாழ்க்கை. பேதுரு கூட சொல்லுவார், எல்லாத்தையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. உங்க ஆபீஸுக்கு ஏசுநாதர் இன்னைக்குல இருந்து என் பின்னாடி வந்துருன்னு சொன்னா நீங்க வந்திருப்பீங்களா? அதனால்தான் உங்க ஆபீஸுக்கு வராம பேதுரு ஆபீஸுக்கு போனார். தெரியுமா உங்களுக்கு? ஒரு விஷயத்தை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். எவன் கீழ்ப்படிவானோ அவனை தேடி அவன் வீடு வரை அவர் போவார். கையை தட்டுங்களேன், ஹல்லேலூயா. எவன் பின்பற்றுவானோ அவனை தேடி போவார். அப்படிதான் அவர் 12 பேரையும் தேடி போனார். ஆனா இதுல யூதாசும் இருந்தான் பாருங்க. நான் அதை குறித்து பேசவில்லை. அப்ப இந்த ஆண்டுல ஆண்டவரை பின்பற்றுவதற்கு உங்க வாழ்க்கையில சவால்கள் வரும். சொந்தங்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புவாங்க. 3 வருஷம் அவங்க இயேசுநாதர் பின்னாடி நின்று ஆண்டவரை பின்பற்றிக்கிட்டு இருந்தாலும் வீடுகளுக்கு போக, வீட்டுல இருக்க, வாழ்க்கையை ஓட்ட அப்படிதான் இருந்தாங்க. இடையில இயேசுநாதருடைய மரணம் அவங்களுக்கு ஒரு சவாலாக மாறினது. பெந்தெக்கோஸ்தே நாளுக்கு அப்புறம் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க செயல்பாடு வேற மாதிரி இருந்துச்சு. கர்த்தரும் அவங்க மேல உதித்தார், அவர்களை ஆண்டவர் பிரகாசித்தார். எந்த அளவுக்கு அவங்க மேல ஆண்டவர் உதித்தார்னு சொல்லவா, அங்க இருந்த பெரிய பணக்காரங்கெல்லாம் எருசலேம்ல பேசிக்கிட்டாங்க, இவங்க அந்த மீன் பிடிக்கிறவங்க தானே, இவங்க அந்த கலிலேயர் தானே, இந்த மாதிரி பேசுறானே, இந்த ஞானம் அறிவு எப்படி? இயேசுவை பின்பற்றும் போது பெரிய ஞானிகளும் நம்மளை பார்த்து நீங்க சொல்லுங்க ஆச்சரியப்படுவாங்க. இவங்க இப்படி இவங்கள எப்படி இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், 100 ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஆனா விட வேண்டியது வரும், கண்டிப்பா வர வேண்டியது வரும். 2வது விஷயத்த சொன்னேன், அவரை விசுவாசிக்கிறதுக்காக எழும்பணும். அது அவ்வளவு சவால் இல்லை. இதுல நிறைய விசுவாசிகளுக்கு நானே கேட்டிருக்கேன், அவங்களுக்கு நிறைய நன்மைலாம் நடக்கும். அதெல்லாம் புறஜாதிகள், அவங்க சொந்த பந்தங்கள் பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது, நல்ல வேலை கிடைச்சிருக்கும், எல்லாம் கிடைச்சிருக்கும். ஒரு பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில வரும்போது, நீ இயேசு கோயிலுக்கு போனீல, நீ இயேசுவை ஏத்துக்கிட்டீல, நீ இயேசுவை பின்பற்றினீல அப்படின்னு உலகம் சொல்றதுக்கும் ரொம்ப வேகமா நிற்கும். அப்ப நிறைய மக்கள் சோர்ந்து போயிடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, சந்தோஷமா இருக்கும்போது மட்டும் இல்லை விசுவாசம், துன்பத்திலையும் விசுவாசிக்கிறதுக்கு எழும்பி பிரகாசிக்கணும். அதான் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியம். அந்த நேரம் நீங்க உடைஞ்சு போயிடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறவர் மரணத்தையும் ஜெயித்தவர், நான் விசுவாசிக்கிறவர் யோர்தானையும் பின்னிட்டு போக செய்தவர், நான் விசுவாசிக்கிறவர் இந்த பிரச்சனைகளை மாற்றுவார். எவர்கள் அப்படி சொன்னார்களோ அவர்கள் சொல்லுவார்கள், உன்னில் இருக்கிற தேவன் பெரியவர். ஆனா இது சவால். நீங்க ஒருவேளை நேற்று நினைக்கலாம், இயேசுவை பின்பற்றுறது நானும் தானே பின்பற்றேன்னு. உண்மையை அவரை பின்பற்றுவது கொஞ்சம் சவாலா இருக்கலாம், உண்மையை அவரை விசுவாசிக்கிறது கொஞ்சம் சவாலா இருக்கலாம். அதனாலதான் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு தண்டனை வராதபடி நான் வந்தேன். பாத்தீங்களா? என்னை விசுவாசிக்கிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆனா என்ன விசுவாசிக்கிறவன் இருளை பார்க்கிலும் ஒளியை விரும்புகிறான். என்னை விசுவாசியாதவனோ ஒளியை பார்க்கிலும் உலகத்தை அதிகமாய் விரும்புகிறான். அது நிமித்தம் அவன் சபைக்கு வரும்போது அவன் துக்கத்தோடு போகிறான். இந்த சர்ச்சுக்குள்ள பணத்தையும் நகையையும் உலகத்தையும் இயேசுவை விட விரும்பினா துக்கத்தோடு தான் போவீங்க. எல்லாத்த விட இயேசுவை விரும்பினா ஆசீர்வாதத்தோடு தான் போவீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. என்ன, முதலாவது இயேசுவை தேடனா குறையா கொடுப்பேனா சொன்னார். என்ன ஆனாலும் சில நேரம் நம்ம கூட பேசுவார், அந்த பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 10 லட்சம் வச்சிருக்கீங்களா, அதை உடைச்சு கொடுத்துருன்றுவார். முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா சில நேரம் அப்படி சொல்றாரு. உங்கள்கிட்ட சொல்லாம இருந்தா நல்லது.
ஆமா, அப்படி சொல்லுவார். சொல்லும்போது அப்படியே கொடுத்துட்டு போனா அதை பார்க்கும்போது ஆண்டவர் சில நேரங்கள்ல அதை வைத்து அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்து விட்டு செயல்படும் போது அவர் பார்த்துட்டு நம்ம நினைக்காததெல்லாம் அவர் நம்ம கையில திரும்ப தருவார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதுல நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றோம் தெரியுமா? ஆண்டவர், இந்த பணம்லாம் உங்க முன்னாடி எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு அவர்கிட்ட சொல்றோம். நம்ம இந்த பணம்லாம் உங்க முன்னாடி சொல்லுங்க பெருசு இல்லை, நீங்க தான் எனக்கு பெருசு. அப்ப அதுதான் ஆண்டவர் நம்ம கூட என்ன பேசினாலும் கீழ்ப்படுகிற இடத்துல இருக்கணும். அப்பதான் 1ஆம் நம்பர்ல யார் இருக்கான்னு அர்த்தம்? இயேசு இருக்கிறார். அவனுக்கு தான் கூட இல்லை, குறைய இல்லை. எப்படி கொடுப்பாரு? அதுக்கு நீங்க எழும்பி பிரகாசிக்கணும். சில நேரம் ஆண்டவர் பேசும்போது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தான் இருக்கும். போயிடலாமா? எங்க போறது? அப்ப ஒண்ணு உங்களுக்கு சொல்லவா, பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருவா அப்பாலே போ சாத்தானேன்னு திட்டினாரு. மீதி 11 பேர் அப்படி திட்டினது இல்லை. ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உம்மை விட்டு எங்கே? அதான் விசுவாசம். நீங்களா இருந்தா என்னையவா அப்பாலே போன்னு சொன்னீங்க, நான் தான் இந்த 11 பேரையும் நிப்பாட்டியே வச்சிருக்கேன், நீங்க என்னையும் அப்பாலே போன்னு சொல்றீங்களே, இந்த போறேன் பாருங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பார்ப்போம். அவர் எப்படி விசுவாசிச்சார்? உம்மை விட்டு எங்க போவோம் ஆண்டவரே, யாரிடத்துல போவோம் ஆண்டவரே, உம்மகிட்ட நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவரை ரொம்ப சந்தோஷப்படுத்தின சீடன் யாருன்னா பேதுரு தாங்க. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? ஒரு இடத்துல கேட்பாரு பேதுரு, இந்த உலகத்துல என்ன யாருன்னுப்பா சொல்றாங்க? ஆனா ஒரு குரூப் எலியான்னு சொல்லுதுப்பா, ஒரு குரூப் யோவான் ஸ்நானகன்னு சொல்லுது, ஒரு குரூப் அப்படி இப்படின்னு சொல்லுது, தீர்க்கதரிசின்னு சொல்லுது. நீ என்னப்பா சொல்ற? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன மரியாள் கற்பமா பார்த்தாரா? இல்ல. இயேசு மாதிரி ஏற்கனவே இஸ்ரவேல்ல நிறைய அற்புதங்களை செஞ்ச எலியா எலிசா இருந்தாங்க. அப்ப இயேசு எப்படி பார்த்தார்? அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை அவர் கவனித்தார். அந்த வார்த்தைகள் அவரை விசுவாசம் உள்ளதாய் மாற்றினது. மற்றவங்க எல்லாம் ஏதோ ஒரு ரபி தீர்க்கதரிசி, அவர் மட்டும்தான் சொன்னார், நாம் விசுவாசிக்கிறவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, விசுவாசத்துக்காக எதையாவது இழக்கணும்னு வந்துச்சுன்னா இந்த வருஷம் பயப்படாதீங்க, இழந்தது 100 தனியா கிடைக்கும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். பயப்படாதீங்க. நேரத்தை இழக்குறீங்களா? பயப்படாதீங்க. தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு பயப்பட, இதெல்லாம் விசுவாசம். இதுதான் நமக்கு நிறைய விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை நம்ம முன்னாடி வைக்க போகுது. இதெல்லாம் நமக்கு பெரிய டெபாசிட். இப்படி நினைங்க. ஆண்டவர் சமூக விசுவாசத்தோடு தேவ பிரசன்னத்துக்கு வாங்க, விசுவாசத்தோடு தேவனை தேடுங்கள், விசுவாசத்தோடு இழங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு விவசாயியால 10 மூட நெல்ல விசுவாசத்தோடு தூக்கி அந்த வயல்ல போட முடியுமானால் நான் ஆராதிக்கிற தெய்வம் அதிலும் பெரியவர். அல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில இம்மி அளவு கூட விசுவாசம் குறைஞ்சிடக்கூடாது. இம்மி அளவு கூட விசுவாசம் குறைஞ்சிடக்கூடாது. என்ன இயேசு சொன்னாரு, கடுகளவு விசுவாசம் மலைகளை உடைக்கும்னு சொன்னார். அப்ப நம்ம கிட்ட என்ன அது என்ன தெரியுமா? கடுகளவு விசுவாசம் மலை உடைக்குங்கிறது. அந்த மலை இருக்க இருக்க இது நடக்காது சொல்ல மாட்டான். ஆண்டவரே டெய்லி அவன் சொல்லுவான், ஆண்டவரே இந்த மலை உடையணுமே, இந்த மலை உடையணுமே, இந்த மலை உடையணுமே. கர்த்தர் ஒரு நாள் மலையை உடைச்சு வழியாக்கிடுவார். அல்லேலூயா, அவ்வளவுதான். ஆனா அதுல இன்னொருத்தன் அதெல்லாம் நடக்காது, நம்ம போற பாக்குல போயிட்டே இருப்போம், நம்ம போறதுலே போய் முட்டுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் இந்த பாட்டு சொல்லுது, ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும். அப்படியே சத்தமா சொல்லுங்க, குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும்,
புதிய கிருபையால் என்னை ஆண்டுல விசுவாச குறைவுங்கிற தொடக்கத்துல பிசாசு கொண்டு வரும்போது நீங்க ஒண்ணும் ஜெபிக்காதீங்க, விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே எனக்குள்ள. ஏன்னா இந்த விசுவாசத்துக்கு அடுத்த பகுதி என்ன தெரியுமா? தைரியம். அப்ப விசுவாசம் வந்துட்டு அவன் எப்படி இருப்பான்? அப்ப அவங்க தைரியமா இருப்பாங்க, அவங்க உங்களை தைரியப்படுத்துவாங்க. அதனாலதான் மோசே டெய்லி ஜனத்தை வந்து ஆசீர்வதிக்கும் போது என்ன வார்த்தையை பயன்படுத்தினார் தெரியுமா? கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி சமாதானத்தை கட்டளையிடுவாராக. அப்ப மோசே என்ன கவனிச்சார்னா, ஜனத்துக்கு என்ன வேணும்? சமாதானம். முகத்துல, நம்ம முகத்திலேயே சமாதானம். நம்மளாம் சந்திரன் மாதிரி, நம்மளாம் யார் மாதிரி? ஆமா, அவர்கிட்ட இருந்து முக பிரகாசத்தை வாங்கி நம்ம பார்க்கும்போது இவங்க டல்லா இல்லடா. டல்லா இருந்தாலே சாத்தான் உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். நல்லா இருக்கணும். அல்லேலூயா. அதனால டல்லா இருக்கக்கூடாது. ஐயோ, நிறைய பேரை பார்த்தா அப்படியே எப்படியோ இருக்கிறீங்க. நல்ல சந்தோஷமா எல்லாத்தையும் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமா, உங்க வீடுகளில் எங்கேயாவது போகும்போது கண்ணுக்குட்டி இருந்தா நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த கண்ணுக்குட்டி என்ன இருக்காது, டல்லாவே இருக்காது. வால் அப்படி தூக்கும், அப்படி குதிக்கும், இப்படி குதிக்கும். அதுவும் ஒரு புண்ணாக்கு ஏதாவது கலக்கி வச்சிங்கன்னு வச்சுங்களேன், அந்த எருமை மாடு கொடு அப்படின்னு குடிக்கும். ஆனா அந்த கண்ணுக்குட்டி அங்கிட்டு ஓட, இங்கிட்டு ஓட, இங்க குதிக்க, அங்க குதிக்க. என் நாமத்துக்கு பயந்து இருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவர்கள் கொழுத்த கன்றுகளை போல துள்ளி குதிப்பார்கள். நம்ம இங்க இருக்க முகத்தை பார்க்கும் போதே தெரியுது இவங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்களா. அவங்க ஹாப்பினஸ்ல தெரியுது, அவங்க நம்பிக்கையில தெரியுது. ஆண்டவரோட பெரிய பிரச்சனை வந்துருமா என்ன? வந்துருமா? ஆண்டவரை விட ஆண்டவரால் தீர்க்க முடியாத ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன? அதனால இந்த ஆண்டுல விசுவாசத்தையும் தேவனை பின்பற்றுகிறதுல இருந்து ஒரு படி கூட அசைஞ்சிட மாட்டேன். என்ன ஆனாலும் நான் எழுப்பி முன்னே போவேனே ஒழிய பின்னே வரமாட்டேன். அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். முதல் பாயிண்ட்ல, நீங்க பின்னோக்கி போகும்போதெல்லாம் உங்க ஒரு வெளிச்சம் திபேரியா கடற்கரையிலையும், நீங்க சோர்ந்து போகும்போதெல்லாம் அறைக்குள்ளையும் வந்து உங்களை தேற்றி உங்களை நல்ல வழியிலே நடத்த அவர் போதுமானவர். அல்லேலூயா. நீ பின்னோக்கி போகும்போது திபேரியா கடற்கரையில வந்து உட்கார்ந்துக்கார் பாருங்க. அதிகாலை நேரம் என் பிள்ளைங்க திரும்ப சிலைவுக்கு போப்பா, உனக்கு ஒரு பெரிய ஊழியம் இருக்கு. நீ 3 வருஷம் செஞ்ச ஊழியத்துக்கான மகிமை இனிதான் தொடங்கவே போகுது. நீ சோர்ந்து போய் எங்க மீன் பிடிக்க போயிட்ட, அது வேண்டாம். நான் கொடுத்த வேலையில வா, நான் கொடுத்த வேலையில வா, என் கையை பிடிச்ச நட. எண்ணி 10வது நாள் பேதுரு 3000 பேர் ஆண்டவருக்குள்ள நடத்தினார். அல்லேலூயா. அதனால சோர்வு வரும்போதெல்லாம், பின்னாக்கி போக தோணும் போதெல்லாம் தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு காதுகளை சார்பாக்குங்க, வேத வசனங்களை படிங்க. திபேரியா கடற்கரையின் அனுபவங்கள் உங்களை இழுத்து கொண்டு தேவ திட்டத்துக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்தி உங்களை கனப்படுத்த வேண்டிய நாளில் நிச்சயமாய் கர்த்தர் கனப்படுத்துவார். 3வது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் தான் வெளிச்சம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், முற்காலத்துல நமக்கு ஒரு பேரு அமாவாசை. முற்காலத்துல நம்ம யாருன்னா இருட்டு. ஆனா இப்பயும் பார்த்தா எப்படித்தான் இருக்குது. சர்ச்சுக்குள்ள வரும்போது ஹாப்பியா இருக்கணும், தெரியுதாங்க? அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இன்னைக்கு லஞ்சம் வாங்காம வேலை செய்யறது சவால். அப்படி வேலை செஞ்சாலும் போய் குற்றச்சாட்டு உங்க மேல வரும். ஆனா நீங்க யாருடைய பிள்ளைங்க? வெளிச்சத்தின் பிள்ளைங்க. என்ன பிள்ளைங்க? வேற வழி இல்லை. முற்காலத்துல அவன மாதிரியே நம்ம வாழ்ந்தோம். ஆனா இப்ப நம்ம அப்படி வாழ முடியாது. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நம்ம தாங்க நடக்கணும், நம்ம தான் நடக்கணும். இந்த உலகம் நம்மளை இருட்டின் பிள்ளைகளா மாற்ற பார்க்கும். இந்த உலகம் நம்ம உலக மனுஷனை போலவே வாழ வைக்க பார்க்கும்.
நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களை பார்த்து நீங்க வேலை செய்யற இடத்துல சொல்லணும், அவர் அப்படி செய்ய மாட்டாரு, அவர் அப்படி இருக்க மாட்டாரு, அவர் போலீஸ் கேஸ்ன்னு அடிதடின்னு போய் புத்தி அங்கே நிற்க மாட்டாரு, அவர் சர்ச்சுக்கு போறவர் ஆச்சே, அவர் அந்த மாதிரி பிரச்சனைகளில் போய் தலையிட மாட்டாரு, அவர் அந்த மாதிரி வம்புல எல்லாம் மாட்ட மாட்டாரு, அவர் அந்த மாதிரி சண்டைகளில் நிற்க மாட்டாரு, தெரு சண்டை கெட்ட வார்த்தை பேசுறது ஊர் சண்டைகளை முன்னாடி நின்று அவர் நடக்க மாட்டாரு. நம்முடைய சபைகள் இந்த நிலைமையில எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம்? தெருவில் இருக்கிற புறஜாதிகளை விட கேவலமானவர்களாய், மோசமானவைகளை பேசுகிறவர்களாய், பாம்பின் விஷமுடையவர்களாய் நாம் மாறி போனோமே. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை எப்படி வச்சிருக்காரு நான் சொல்லவா? ஒரு சுரங்கத்துல வெளிச்சம் இல்லாமல் 10-20 பேர் கிடக்கும் போது அந்த டார்ச் லைட்டை நெத்தியில கட்டிட்டு உள்ள இறங்கி போய் அவர்களுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கிற இடத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். முற்காலத்தில் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருந்தோம், முற்காலத்தில் அந்தகாரமாய் இருந்தோம், ஆனால் இப்பொழுதோ நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து வருகிறது. அப்படிதான் இருக்கணும். நம்ம அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் இந்த காலையில எழும்பிய வேலைக்கு போறேன், எந்த விதத்திலும் இருள் என்னை தாக்கி விடக்கூடாது. என் மேல் உதித்த நீர் அந்த வெளிச்சத்தை நான் பிரகாசிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அப்பதான் உங்களோட வேலை பார்க்கிறவன் சொல்லுவான், இவன் எப்படி நல்லா இருந்துடுறான்னு பார்த்துருவான். உங்களை மட்டும் இல்ல, தாவீதை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, இவனுக்கு நன்மையை காண்பிக்கிறவர் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உமது முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று தாவீது ஜெபித்தான். தாவீது தன் சொந்த மகனால் துரத்தப்பட்டு அவன் அப்படியே பின்வாசல் வழியாக ஓடும்போது ஊரெல்லாம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? தாவீது அவ்வளவுதான், தாவீதுடைய நிலைமை அவ்வளவுதான், தாவீதுக்கு முடிந்து போனதுதான் என்று சொன்னார்கள். ஆனால் தாவீது வெளிச்சத்தின் மகனாகத்தான் நடந்தான். போகும்போது தூசண வார்த்தைகள், பிரச்சனை மத்தியில் ஒருத்தர் பேசும்போது தாங்க முடியாது. ஆனால் தாவீது ஏன் தாங்கினான்? ஏன் பதில் பேசாமல் போனான்? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். உலகம் உன்னை தூசிக்கும் போது நீ பேசாமல் நின்று 10 நாள் கழித்து பார், தேவன் செயல்படுகிறார். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகத்துவத்தை நான் வாழ்க்கையில் கண்டிருக்கிறேன். நிறைய நேரத்தில் மனுஷங்க குடைச்சல் கொடுக்கும்போது நான் இப்படி குடைச்சல் கொடுக்குறாங்களே அப்படின்னு, ஆனால் அப்படியே சகித்து கொண்டு போங்கள், கண்டும் காணாதது போல் போங்கள். நம்முடைய தேவன் வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் சகலத்தையும் வெளிச்சமாக்குவார். உங்கள் நீதியை பட்ட பகலை போல் மாற்றுவார். ஆமா, அதுதான் முக்கியம். நான் நீதியை நீ காண்பிக்க போனா நீ எப்படி வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கும்? அவன் சொல்லுவான், பாத்தீங்களா, புறஜாதிகள் சண்டை போடும்போது பாத்தீங்களா, நான் யாரும் காட்டுறேன் பாருங்க, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், நாம் தேவன் யார் என்பதை காண்பிக்க பிறந்தவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த புதிய ஆண்டுல இதற்கு நாம் ரொம்ப சவால் ஆண்டு, இதுல நாம் கவனமா இருக்க வேண்டியது மிக அவசியமானது. மாம்சம் மேலோங்கி வேலை செய்தால் தேவன் வேலை செய்ய மாட்டார். மாம்சம் மேலோங்கி செயல்பட்டால் தேவன் யுத்தம் பண்ண மாட்டார். அதனால நமக்கு இருக்கிறது போதும் மக்களே. நான் ஒன்று சொல்லுகிறேன், 1 லட்சம் பணம் மாதந்தோறும் வந்தாலும் தேவனுடைய அனுக்கிரகம் இல்லை என்றால் மனிதனுக்கு கடன் மாறாது. 10,000 ரூபாய் இருந்து ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டால், தீய வழிகளிலே பணம் போகாமல் இருந்தால் மீதி எடுக்க கர்த்தர் நடத்துவார். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நம்ம ராமநாதபுரத்துலையும் வாழ்றதுக்கு அழகான வழிகள் கர்த்தர் வச்சிருக்க. நம்ம மக்கள் சந்தையில போய் முட்டி தான் கடனாக தான் வச்சிருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன, சந்தையில் காய்கறி வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை, நல்லது தான், நல்ல விஷயங்கள் தான். நம்ம பணத்தை எல்லாம் பாதுகாப்பது நல்லது. ஆனால் எந்த இடத்துல நம்ம மேலே வந்தோம், எங்கே நம்ம ஆசீர்வாதமானோம்? அப்புறம் நம்ம ஆண்டவர் இன்னைக்கு இந்த ராத்திரியில நம்மளை சொல்றாரு, நாம் செய்ய வேண்டியது எல்லாம் நம்முடைய பாவங்களை மாற்ற வேண்டும், இருளின் கிரியைகளை மாற்ற வேண்டும். இதை ரோமர் 13ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இதை அடிக்கடியாக எழுதினார். அதான் நான் சொன்னேன், அந்த வெளிச்சம் அவரை சந்தித்த போது அவர் மாம்சத்தை தன் கையில் ஒரு நாளும் எடுக்கவில்லை. பிரியமானவர்களே, அந்த 11வது வசனத்திலே நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களா இப்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு தெரியுதா, நீங்க காலத்தை அறிந்தவர்களா நடக்கணும். பிரியமானவர்களே, நாம் இருக்கிற காலம் மிக கொடுமையான காலம். நான் இந்த சனிக்கிழமை இனிமே ஆண்டவருடைய வருகை குறித்த செய்திகளை தான் இனிமேல் நான் பேச போறேன். இன்னைக்கு அதை நான் தொடங்கலாம் தான் இருந்தேன்.
ஆனா இந்த முதல் நாள் அந்த செய்தியினுடைய தொடக்கம் வந்ததுனால, அதனுடைய கண்டினியூஷன் வந்ததுனால போறேன். ஒரு அதிர்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் ஆண்ட பிரிட்டன் நாடு இருக்கு தெரியுமா, இங்கிலாந்து நாடு. இந்த இங்கிலாந்து நாடு, ஆமா, நமக்கு எப்படி 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மாத்துறதுக்கு கெடு விதிச்சிருக்கோ, அது போல தங்களுடைய கையிலாவது நெற்றியிலாவது அந்த சிப்பை பதிப்பதற்கு இன்றைக்கு கெடு விதித்திருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கிலாந்து அரசாங்கம் எவ்வளவு வேகமா இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். இனிமே இங்கிலாந்து பிரஜைகள் கண்டிப்பாக இந்த முத்திரையை பதிக்க வேண்டும் என்று இங்கிலாந்து பிரதமர் போன ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு அறிக்கையை நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுறது போல டிவியிலே தோன்றி, இனிமேல் உங்களை எல்லாம் கவனிப்பதும் கண்காணிப்பதும் எங்களுக்கு மிக சவாலாக இருக்கிறது, நீங்கள் எல்லாரும் அதை முத்திரையை பதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஒரு இடத்தில் வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்தியாவில் எல்லாம் இது யாரையும் பார்க்க மாட்டார், ஒரு நொடி கூட பார்க்க மாட்டார். உங்கள்ட்ட 500 ரூபாய் 1000 ரூபாய் மாத்துறதுக்கு கேட்டுட்டா மாத்தினாங்க. அவங்க வேணும்னு நினைச்சாங்கன்னா உடனடியா இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. நான் என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் உலகம் கொஞ்சம் கொஞ்சம் தனி மனித சுதந்திரம்னு சொல்லி கொண்டிருக்கு. ஆனா இன்றைய தலைமுறைகள் அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கு ரொம்ப வேகமா செயல்படுது. வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ள வேண்டும், மணவாளன் வருவதற்கான காலம் வந்துவிட்டது. இன்னும் இருளின் வாழ்க்கை வாழ்வதற்கோ இருளின் காரியங்களை நாம் செய்வதற்கோ இது காலம் அல்ல என்பதும், ஆண்டவர் வருகிற வேலைக்கு பாடலிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதையும் நீங்கள் மறந்து போகக்கூடாது. கிறிஸ்துவுக்காக வாழ முடியாதவர்கள், தங்களை நின்று கொள்ள முடியாதவர்கள் கண்டிப்பாக பேங்க் அக்கவுண்ட்ல 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவன் எடுக்கணும்னா என்ன பண்றது? ஆனா முதல்ல கண்டிப்பா அந்த சிப்பை பதிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான பணத்தை எல்லாம் எடுக்கிறதுக்கு வழிவகையெல்லாம் செய்வாங்க. ஒரு 20 நாள் 30 நாள் டைம் கொடுப்பாங்க. கண்டிப்பா சொல்றேன், எப்படி 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு. ஆனா நம்ம ரொம்ப பார்டர்ல நிக்கிறோங்கிறது அடுத்த வாரம் நான் அதான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். உலகத்துல எங்கெங்கெல்லாம் சிப்பு பதிச்சிருக்காங்க, எந்தெந்த நாட்டுல எல்லாம் இது ஆப்ஷனலா இருக்கு, எந்தெந்த நாட்டுல எல்லாம் இது கம்பல்சனா இருக்கு, எந்தெந்த நாட்டுல எல்லாம் இது வேகமா செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அடுத்து ஒரு கொள்ளை நோயை எந்தெந்த நாடுகள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நம்ம கவனித்துக் கொண்டு நாம் விசுவாசிகள் ஆனது போது இயேசுநாதருடைய வருகை இவ்வளவு பக்கமா இல்லையில. ஆனா வசனம் மட்டும் எல்லா காலத்துக்கும் ஒத்து போகும் பாருங்க. இப்ப எவ்வளவு வந்துருச்சு, எவ்வளவு வளர்ச்சி வந்துருச்சு. ஆமா, நேற்றைய தினத்துல எலன் மாஸ்க் சொல்றாரு, நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். இந்த மனித மூளையில பயன்படுத்துற சிப்புகளின் எண்ணிக்கை எங்களுடைய கம்பெனியின் மூலமாக மிக அதிக எண்ணிக்கையில நாங்கள் உருவாக்க போகிறோம். அமெரிக்காவில் மிக அதிக எண்ணிக்கையில் முதல் ஒரு கார் தயாரிச்சாங்க பாத்தீங்களா? என்ன கார் தெரியுமா? இந்த ரோபோட்டிக்ஸ் கார் தயாரிச்சாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டேரிங்லாம் வச்சுதான் தயாரிச்சாங்க. இப்ப என்னத்துக்கு ஸ்டேரிங்லாம் சொல்லிட்டு அதையும் சீட் ஆக்கிட்டாங்க. எப்படி நீங்க ஏறி உட்காருவீங்களா அந்த கார்ல? என்ன கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு மயிலாப்பூர் போனா அது பாட்டுக்கு எங்க போயிருமா? வாய்ஸ் மெயில் தான் எல்லாமே. நீங்க வாய்ஸ்ல சொன்னா போதும், ஒன்னும் அதுக்கு அது பாட்டுக்கு புரிஞ்சுக்கிறது. அடுத்து நீங்க கிண்டியில இறக்கி விடுனா அது பாட்டுக்கு போய் கிண்டியில ஜம்முன்னு உங்களை இறக்கி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு கஷ்டம் இல்லை, நீங்க பேசுறது அது புரிஞ்சுக்கிறது. இன்னும் உலக மொழிகளில் அதை உருவாக்கி இந்தியாவுக்குள்ளேயும் கொண்டு வர பாக்குறாங்க. டிரைவர் வேலை மிச்சம், டீச்சர் வேலை மிச்சம். அதிகமா 2 வேலை தான் இப்ப கையில கொண்டு வராங்க. ஒன்னு டாக்டர், இன்னொன்னு டீச்சர். இவங்க 2 பேரை தூக்கிட்டு எல்லாத்தையும் ரோபோக்குள்ள கொண்டு வந்துடலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். ரொம்ப சீக்கிரமா உலகம் அதை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்ததை விட இப்ப ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. பிரியமானவர்களே, அதை நீங்கள் புரிந்து கொண்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, இயேசு வரப்போகிறார். ஆமா, ஏன்னா பரலோகத்துல இருளே கிடையாது, பரலோகத்துல மரணம் கிடையாது. பரலோகத்துல நீங்க துக்கமா இருந்தாலும் துக்கமா இருக்க மாட்டீங்க, கண்ணீர் வடினாலும் கண்ணீர் வடிக்க மாட்டீங்க. பயப்படாம இருங்க நாங்க சொல்ல வேண்டியது இல்லையே. அப்ப அது பகலின் நாடு அல்லவா, அது வெளிச்சத்தின் நாடு அல்லவா. அந்த வெளிச்சத்தின் நாடு என்ன செய்யப்பட்டிருக்கு? ஆமா, வரப்போகிறது அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, பக்கத்துல இருக்காங்க பார்த்து சொல்லுங்க, நம்ம தான் தள்ளி விடணும். யார் தள்ளணும்? ஆமா, இவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை காப்பாற்றாமல் விட்டு விட்டார்.
ஆண்டவர் ஏன் என்னை அதிலே மாட்டி விட்டார். நீலப்பா போய் மாட்டின, நீ தானே இருள தள்ளணும். தள்ளி விட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவுள். சத்தம் வராமே சொல்லுங்க. அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைங்க எதை தரித்து கொள்ளணும்? இயேசுவை தரித்து கொள்ளணும். அவரோட ஞானஸ்நானம் பெற்ற போது அவரை தரித்து கொண்டீர்களே, தரித்து கொண்டவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அந்த ஒளியை நீங்கள் தரித்து கொண்டு நடக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதுல இருளின் காரியத்தை கொஞ்சம் எடுத்துட்டு வர்றாரு பவுல். அது என்னன்னு பாத்தீங்களா? களியாட்டு. என்னவா? களியாட்டு. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த நேரத்தை செலவழிக்க வேண்டியதுக்கு செலவழிக்காம சும்மா ஜாலிக்கும் பேச்சுக்கும் மட்டும் செலவு பண்ணிட்டு லைஃப்ல எதுவுமே சம்பாதிக்கல, ஃபெயிலியர் ஆயிட்டேங்கிறவன் இவன் தான். டைம் லிமிட்டேஷன் கரெக்டா இருக்கணும். இந்த நேரம் இதுக்கு, இந்த நேரம் இதுக்கு. சும்மாவே நேரத்தை கழிக்கிறவன் களியாட்டு தானே. ரோட்ல போய் உட்காந்துட்டு பேசிட்டே இருக்கிறான். எதுக்கு பேசுற? காசே கிடையாது, ஒண்ணுமே வராது, பிள்ளைக்கு ஒரு பண்ணு கூட வாங்க முடியாது. அப்ப சும்மா கல்யாணம் ஆனவனு நிறைய பேர் களியாட்டு விளையாடுறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, விளையாடுறது உடலுக்கு நல்லது. ஆனால் அதுக்கும் ஒரு நேரம் இருக்கு. சத்தமாமே சொல்லுங்களேன். அதுக்கும் ஒரு நேரம் இருக்கு மக்களே. காலையில் ஒரு மணி நேரம் செருக்க காடுங்க, முடிஞ்ச உங்க உடம்புக்கு ஆரோக்கியமானதை செய்யுங்க. ஆனால் எல்லாத்தையும் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாம நைட் 1 மணிக்கு மொபைல் போன்ல உட்காந்துருக்காங்க. இவனுக்கு உடல்நிலை எப்படி இருக்கும்? ஆண்டவனுக்கு சொல்றாரு, இருளின் கிரியைகள்ல முதல்ல வர்றது களியாட்டு தான். இதுல நமக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும். கிறிஸ்தவங்க இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். களியாட்டு, அடுத்து வெறி போதை, அடுத்து வேசித்தனம், அடுத்தது காம விகாரம். இந்த காம விகாரம் வரும்போது அக்கினி அப்படியே ஊத்திடுவார், அப்படியே தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்திடுவார். அது ஆதியாகமம் 19 இருக்கட்டும், நியாயாதிபதிகள் 19 இருக்கட்டும், ஆண்டவர் அழகா மானுடைய விழா எலும்பை எடுத்து ஆணில் இருந்து பெண்ணை உருவாக்கி நீங்க 2 பேரும் வாழ்ந்து இந்த பூமியை நிரப்புங்கன்னு சொன்னார். ஆனா இவ பாருங்க, ஐயோ சொல்ல முடியாத அருவருப்புகள் சபைக்குள்ள இன்னைக்கு வந்துருச்சு. நம்ம ரொம்ப கவனிக்கணும் பிரியமானவர்களே. வாக்குவாதம் இதுக்குள்ள இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு? அப்ப வாக்குவாதம் பண்றவன் யாரு? இருளின் கிரியைகள் இருக்கான். அப்ப வாக்குவாதம், ஆமா சொல்லி பார்க்கணும். சொல்லி கொடு, தள்ளி கொடு, தள்ளு கொடு, தள்ளி கடை. மலையாளிகள் நல்லா தான் சொல்லியிருக்கான். சொல்லி கொடு, தள்ளு கொடு. ஆமா, நீ போனா இப்படியே போனா மாட்டிக்கிடுவா அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் கேட்கலையா, போயிட்டு வா, போயிட்டு வா. சொல்லி கொடு, தள்ளு கொடு, தள்ளு கொடுனா கிள்ளு கொடு. அதுக்கும் கேட்கலையா, தள்ளி விடு, தள்ளி கடை. என்ன கடையணுமா? தள்ளி கடை விட்டுரு. அவனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாத. அவன் போயிட்டு தான் வருவான். கனியெல்லாம் புசிச்சு சாப்பிட்டுட்டு நிர்வாணமாகி வெளியே போய் பாடுபட்டு. வாக்குவாதம். என்ன வாதம்? ஆமா, எல்லாம் கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டுல வாக்குவாதத்துக்கு விலக்கி எங்களை காத்துக்கொள்ளுங்க. ஆமா, ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்கல்ல. கடைசியில பாவப்பட்ட ஆமை மேல பழிய போட்டான். ஆமா இல்லங்க, பொறாமை புகுந்த வீட்டுக்குள்ள கேன்சர் வரும்னு வேதம் சொல்றது. எலும்புருக்கி பொறாமையை உள்ள விடாதீங்க. அதுக்காக நான் எல்லாருக்கும் இன்னைக்கு 10 பேருக்கு ஒரு ஆளுக்கு இந்த வியாதி வருது. அதனால நான் எல்லாத்தையும் நான் இப்படி சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில். ஆனா ஒண்ணு சொல்றேன், ஞானி சொன்னார், எலும்புருக்கின்னு சொன்னாரு. நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்கு. அதனால அந்த பொறாமை வந்துருச்சுன்னா போச்சு, நிம்மதி போச்சு. அதனால ரொம்ப கவனிக்கணும். பொறாம புகுந்த வீடு என்ன செய்யாது? விளங்காது. ஆமா, இப்படி நடக்காம இதெல்லாம் இல்லாம இருந்தா நம்ம தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. இதை குறிச்சுக்கிறேங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இல்லாம இருந்தா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைங்க. அதனால இதுல நான் ரொம்ப பயப்படுறது அந்த வாக்குவாதத்துக்கு. வந்துருதுல, என்ன வந்துரும்ல. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே. ரொம்ப கவனமாக நம்ம இருக்க கர்த்தர் நமக்கு ஒரு 14வது வசனம் சொல்லுது, துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து. வர தலைமுறைகளுக்கு சொல்றேன், உடம்புல பச்சை குத்துறது, உடம்புல சில்வர் டாலர் போடுறது, உடம்புல காதலியோட பேரை வரைகிறது. பரலோகமே போக மாட்டீங்க இயேசுநாதர் அறிஞ்ச பிறகு. இந்த திரு உடலை எவ்வளவு இயேசுநாதர் அறிஞ்ச பிறகு இந்த திரு உடலை எவ்வளவு கவனமா காப்பாற்றணும்னா, இது விதை, இது நல்ல பரிசுத்த பாண்டமா இருந்தா தான் இது அடக்கம் பண்ணும்போது உயிரோட எழும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா.
இதுதான் விதை எப்படி ஒரு விவசாயி காப்பாற்றுவானா அது போல இதை காப்பாற்றணும் கர்த்தருக்கு பிரியமா. ஏன்னா செத்து போன பிறகு நீங்களாம் மூச்சு தம் கட்டி எந்திரிக்க முடியாது, மூச்சு எல்லாம் போயிடுச்சு. அப்ப இது உயிரோட எழுமணும்னா இந்த உடம்ப பரிசுத்த பாண்டமா காத்துக்கொள்ளணும். அதுதான் வெளிச்சத்தின் பிள்ளைங்க. காலேஜுக்கு போன முதல் நாளே சொல்லுவான், இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, முடிச்சுட்டு மத்தியானம் வந்துரு. அன்னைக்கே நம்மளுடைய உடம்ப கெடுக்கிறதுக்கான காரியங்களை பிசாசு செய்வான். இன்றைக்கெல்லாம் வாலிப பிள்ளைங்க இந்த உடம்ப வரைகிறதுக்கு தங்களை விட்டு கொடுத்துட்டாங்க, அதிக எய்ட்ஸை சுமக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? ஊசி போடுற இடத்துலயே மெடிக்கல்ல அது சரியா சுத்திகரிக்கப்பட்ட அடுத்த ஊசி போடப்படுதான்னு சொல்ல முடியாத காலத்துல எவனோ ஒருத்தன் யாருக்கோ குத்திட்டு மறுபடி மற்றவர்களுக்கு அதை குத்துறாங்க. எந்த அளவுக்கு இதெல்லாம் சரியா இருக்கும்னு தெரியல. எல்லாத்த விட ஆண்டவர் சொன்னார், நான் கர்த்தர், உன் உடம்புல எதை என்ன அவன் கீறி கொள்ளவோ உன் உடம்புக்குள்ள எந்த வரைபடங்களை எழுதுறதுக்கோ அனுமதி இல்லைன்னு லேவியராகமத்தில் கர்த்தர் சொல்றாரு. இந்த சரீரத்தை எவ்வளவு பரிசுத்தமா காத்துக்கிறீங்களோ அவ்வளவு சுகத்தையும் கர்த்தர் தருவாரு. வாலிப நாட்கள் என்ன சொல்லணும்னா, இந்த காமம் மேல எழும்பி நம்ம இஷ்டத்துக்கு செய்யலாம், நம்ம இஷ்டத்துக்கு பாவம் செய்யலாம்னு சொல்லிட்டு வாழ்க்கை முழுவதும் பாவத்தை சுமக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர். உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, திருமணம் வந்தோம் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு முன்னாடி நீ எந்த தவறு செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னாடி நீ உடன்படிக்கையில் நிற்கணும். நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கை ஆண்டவர் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீ போகிற இடத்துல உனக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் வரும்போது எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இந்த திருவுடல் தான் இன்னொரு உடலை கொண்டு வரப்போகுது. இந்த உடலில் இருந்துதான் இன்னொரு உடல் மேலே அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. எங்க காலேஜில் எல்லாரும் செய்யறாங்க. அதான் கேப்ரியல் தாமஸ் ராஜ் சொன்னார், இந்த ஃபுல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் மீட்டிங் போட்டாங்க. அவங்க சமயத்தில் 12,000-20,000 பேர். பார்த்தீங்களா நியூ இயர் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்டேடியம் மாதிரி. அதில் அவங்க பிள்ளைங்க சொன்னாங்களாம், பாஸ்டர் எங்களோட படிக்கிறவங்க நிறைய பேர் கர்ப்பமாக இருக்காங்க, நிறைய பேர் கஞ்சா அடிக்கிறாங்க. கஞ்சாவில் நான் அடிக்கலைன்னா கிளாஸில் என்னை கேவலமாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஓரத்தில் எங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க. இன்னைக்கு சிட்டிஸில் இருக்கிற காலேஜ் லைஃப்லாம் இப்படி தான் இருக்குது. பிள்ளைங்களை சிட்டிஸில் படிக்க வைக்கணும்னா தானியல் மாதிரி இங்கே உருவாக்கி அனுப்புனா மட்டும்தான். இல்லைன்னா திரும்ப வரும்போது பிள்ளை வராது. உடலை பரிசுத்தமாக பேணி காக்கவும் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம பிள்ளைங்க நடந்து கொண்டா ஒளி அவனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவன் மேல் அந்த கர்த்தர் உதிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, செம்மையானவன் மேல் கர்த்தர் உதிப்பார். இந்த பைபிள்ல நான் 2 பேர் மேலதான் கர்த்தர் உதிப்பார்னு பார்த்தேன். ஒன்று செம்மையானவன் மேல தானியல் மேல, இன்னொன்று கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மேல. ஒன்னு யோசேப்பா இருக்கான், ஒருத்தர் தானியலா இருக்கான். இதுல 2 நீங்க கவனமா இருந்தீங்கன்னா, இதனால நான் சொல்றேன், வெளிச்சத்தின் பிள்ளைகளா நீங்க நடந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கர், அது எப்படி பிரதர்? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 5-8 வசனங்களை பார்த்தீங்கன்னா பவுலடிகளார் அழகாக எழுதுகிறார். அந்த ஒளியின் ஆயுதங்கள் என்னன்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு நான் வேகமா போறேன். பிரியமான, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அல்ல கவனிங்களேன், கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்களேன். இந்த இருளின் பிள்ளைகளுக்கு தான் சடுதியில மரணம், சடுதியில வீழ்ச்சி, தாங்க முடியாத பிரச்சனை. அது எழுதியிருக்காரு மேல. அவனுக்கு தான் திடீர்னு போயிடுச்சு. ஆண்டவர் பிள்ளைக்கு திடீர்னு எதுவுமே கிடையாது, எல்லாம் ப்ரீ பிளான்டா கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அதனாலதான் தேவனோட சஞ்சரிக்கணும். பாத்தீங்களா? நல்ல கவனிங்க, ஏனோக்கு திடீர்னு எடுத்துக்கொள்ளப்பட்டான். உலகத்துக்கு தான் திடீர்னு, ஆனா ஏனோக்கு கர்த்தர் சொல்லிட்டார், நீ ஒரு நாள் காணாம போயிடுவ. உலகத்துக்கு தானே திடீர்னு, ஆனா ஏனோக்கு தெரியும் கர்த்தர் அவனோட சஞ்சரிக்க ஒரு நாள் நான் அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டார். அவனுக்கு தான் புரிஞ்சிருந்துச்சு, அதனால ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். அதனாலதான் அவனுக்கு பிறந்த பிள்ளை மெத்துசலாவுக்கு என்ன பேர் வச்சாரு தெரியுமா? இவன் சாகுற அன்னைக்கு உலகம் அழியும். பாத்தீங்களா? ஆண்டவர் பிள்ளைக்கு பேர் வைக்கிறது கூட கூகுள் டிரான்ஸ்லேட்டர்லையும் தேட விடல. என்ன சொல்லியிருக்காரு? உன் பிள்ளைக்கு ஆண்டவர் என்னைக்காவது கேட்டோமா? ஆண்டவர் என் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறது? இந்த கூகுள்காரன் தான் இருக்கான், நிறைய பேரை அள்ளி தட்டுறான் நமக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னார், மெத்துசலான்னு பேர் வைப்பா, அவன் சாகும்போது என்ன அழியும்?
அப்ப நோவா ஏன் தீர்க்கமா பேழையை 120 வருஷம் கட்டினார் தெரியுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு எல்லாம் சரியா நடக்கும். கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமா, அதனால கவனிச்சு பாருங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல், இந்த இதில் உடனே ஐயோ தலாணி போர்வை எல்லாத்தையும் இன்னைக்கு கொடுத்திருமே அப்படி இல்லைங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், மற்றவங்க குடிக்கிறது போல குடிக்காம, மற்றவங்க வெறிக்கிறது போல வெறிக்காம, மற்றவங்க சினிமா பார்த்து அதுதான் உயிர் அதுதான் வாழ்க்கை நினைக்கிறது போல நினைக்காம, மற்றவங்க டிவி பார்த்தா தான் அந்த நாள் முடியும் அப்படி நினைக்காம, அதுதான் ஒரு லைஃப்ல இருக்கட்டும், ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமே சில நாட்கள் கடந்து போகணும். அதெல்லாம் நமக்கு பெரிய என்ஜாய்மெண்டா இல்லாம, மற்றவர்கள் வாழ்கிறது போல் வாழாமல், புறஜாதிகள் நடக்கிறது போல் நடக்காமல். இன்னைக்கெல்லாம் நம்ம நேரில் பார்த்தா புறஜாதிகள் கூட கொஞ்சம் பயந்து நடக்கிறாங்க. நம்ம ஆளுதான் சரியில்லை. எங்கேயாவது புறஜாதிகள் ரோட்ல ரெண்டு பேசுறத பாருங்க, நம்ம ஊர்ல கிடையவே கிடையாது. சூப்பரா இருக்கும். தெருவில் ரெண்டு அவனை பேசி இவனை பேசி பேச மாட்டான். அவனுக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கு, நமக்கு தான் எனக்கு தெளிவு இல்லை, என்னமோ தெரியல. அப்ப மற்றவர்கள் தூங்குகிறது போல் தூங்காமல் விழித்துக் கொண்டு, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, தெளிந்தவர்களாக சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? அந்த குடிகாரன் சொன்னா அவனுக்கு எதுவுமே விளங்காது. அது போல இன்னைக்கு மனுஷங்க இருக்காங்க, குடிகாரன் போய் சொன்னா உங்களை அடிச்சு போட்டுருவான். என்னையவா சொல்ற? அவன் தெளிவு இல்லாம இருப்பான். ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் தெளிந்தவர்களாய் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார். அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது குடிகாரன் எப்ப இருட்டு வரும் குடிக்கலாம்னு காத்துட்டு இருப்பான். சர்ச்சுக்குள்ள இருக்கிற இருளின் நாட்கள், எப்படா பாவம் செய்யலாம், எப்படா டைம் கிடைக்கும், எப்படா வீட்டுல இருக்கிறவங்க வெளியே போவாங்க, எப்படா தனிமை கிடைக்கும், எப்படா தொடங்கலாம். அவன் எங்க இருக்கான்? தம்பிங்களா தங்கச்சிங்களா எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க எங்க இருக்கீங்க? எப்படா நேரம் கிடைக்கும், வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்துக்கலாம். எவனா போய் தொலைவானா? நான் பாவம் செய்ய தொடரணும், நான் குடிக்க தொடரணும், நான் போதைய போடணும், நான் வெறி கொள்ளணும், பாவ வெறி அடையணும். இவன் எந்த பிள்ளை? இவனுக்கு தான் சடுதியில தீவினைகள் நடக்குது. வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு எல்லாம் வெளிச்சமாய் நடக்கும். நான் கொஞ்சம் வேகமா போறேன். பகலுக்குரிய நாம தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம். பாத்தீங்களா, நான் 2வது பாயிண்ட்ல சொன்ன விசுவாசம் இங்க வருது. 2வது அன்பு. என்ன வந்தாலும் மனுஷங்களை நேசிப்பாங்க, அவளுக்கு விட்டு கொடுப்பாங்க, மன்னிப்போங்க. நம்மளை நேசிச்ச ஆண்டவருக்காக நம்மள உலகத்தை நேசிப்போங்க. இன்னைக்கு இருக்க வந்திருக்கிற எல்லா சகோதரிகளுக்கு சொல்றேன், உங்க வீட்டுக்காரரை நேசிக்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் உங்களை நேசித்த ஆண்டவர் நிமித்தம் நீங்க உங்களை நேசிங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால நீங்க அவரை நேசிக்க முடியாதுன்னு சொன்னா நீங்க கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம். இப்ப ஆண்டவர் உங்களை இணைச்சிட்டாரு, பிள்ளைங்களை கொடுத்துட்டாரு, இனி அவரை பத்தி பேசக்கூடாது. நீ அவரை பத்தி பேசுனா நீங்க ஆண்டவரை பத்தி பேசுறீங்க. இதெல்லாம் நீங்க ரொம்ப கவனிச்சுக்கிறணும். அதனால அன்பு கூறுறத பத்தி மட்டும்தான் இப்ப பேசணும். ஏன்னா நம்ம என்ன பிள்ளைங்க சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஆட்களை எப்படி நேசிக்கலாம் தான் நம்ம பார்க்கணும். என்னடா செய்ய முடியும்னு பார்க்கணும், அவங்களுக்காக எவ்வளவு ஜெபிக்கலாம்னு பார்க்கணும், அவங்களை எப்படி ஆசீர்வதிக்கலாம்னு பார்க்கணும். அதனால நமக்கு கிடைச்சது 3 தான் வெளிச்சத்தின் ஆயுதம். என்னென்ன தெரியுமா? விசுவாசம், அன்பு, ஹெல்மெட். ரட்சிப்பு என்கிற தலைச்சீரா. ஆமா, ரட்சிப்பு நம்பிக்கையிலும் தலைச்சீரா. இது எதுக்கு போட சொன்னாரு? ஆண்டவருக்கு தெரியும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற கடைசி காலத்துல மனுஷன் இல்லாத. ஆமா, தந்தி டிவியில கூட 1/2 மணி நேரம் என்ன வாசிக்குது? நீங்க தந்தி டிவியை பாக்குறது இல்ல. தந்தி டிவியில கூட 1/2 மணி நேரம் பாத்தீங்கன்னா, நானும் பக்கத்துல போய் பார்த்தேன், பெண்ணா தான் இருக்கும் போலேன்னு. அப்புறம் தான் தெரியுது அது பெண் இல்லை, பெண்ணிலும் மேலை. ஆஹா, தந்தி டிவிக்கே வந்துட்டியே நீ, அப்புறம் நம்ம வேலையை உழ வச்சிருக்கியே. அப்ப இனி வர்ற காலத்துல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பெரிய வளர்ச்சி அடையும் போது நம்ம வாலிபர்கள் சொல்லுவோம், கடவுளே இல்ல, பைபிள் பொய். அமெரிக்கா தேசத்துல 80% வாலிபர்கள் சொல்றாங்களா, பைபிள் கட்டுக்கதை, பைபிள் பொய், பைபிளில் இருப்பது உண்மை அல்ல சொல்றாங்க. அமெரிக்கா நம்ம நாட்டில் ஆண்டவர் உருவாக்கிற ஒரு நாட்டில் அடிமைகளை போய் நாளைக்கு நமக்கு பிறக்கிற பேரம் பேத்திங்க என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் படிச்சுக்கிட்டு நீ ஏமாளி மாதிரி உட்கார்ந்துருக்கேன். அதனாலதான் இந்த மூளைக்குள்ள வசனத்தை தவிர எதுவும் உள்ள போகக்கூடாது. அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் உண்மையா 100% நம்புறேன். இல்லைன்னா மனுஷ கண்டுபிடிப்புகள் நம்மளை பிரமிக்க வச்சு வசனத்தை விட்டு விலக பண்ணிடும். வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு 3 ஆயுதம் தான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, விசுவாசம், அன்பு, ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா.
ரட்சிப்புன்னு வச்சுக்கிறேன். விசுவாசம், அன்பு, ரட்சிப்பு, இது மூணையும் தரித்து கொண்டு இந்த உலகம் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சாலும் அதை விட வளர்ந்த ராஜ்யத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். பாவம் எவ்வளவு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் அதை விட திவ்ய சந்தோஷத்தை இயேசு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாவம் செய்யறவங்கள சும்மாவா ஓடுறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுல்ல. அதனால வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்றதுக்கு எழுப்பி பிரகாசிங்க. அல்லேலூயா. எதுக்கு? ஆமா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்கிறதுக்கு எழுப்பி பிரகாசிங்க. 4வது காரியத்தை நான் சொல்லி வேகமா முடிக்க விரும்புறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதுல நீங்க பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் 6ஆம் வசனம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி. நான் நேற்று கூட சொன்னேன்ல, கேக்கு இந்தியாவுக்கு வந்துருச்சு, எல்லாமே இந்தியாவுக்கு வந்துருச்சு, பிறந்த நாள் கொண்டாட்டம் இந்தியாவுக்கு வந்துருச்சு. எங்க இருந்து வந்துருச்சு? கோட்டு சூட்டு கல்யாணத்துக்கு. இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்றான்? எல்லாமே வந்துருச்சு. எல்லாரும் என்னை பார்த்து முறைக்கிறாங்க, இந்த பாஸ்டர் கோட்டு போட்டதுனால தான் திட்டுறான் அப்படின்னு. ஏப்பா உங்களை திட்டலப்பா, நான் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிறேங்கப்பா, இதெல்லாம் உலகத்துக்குள்ள வந்துருச்சுப்பா. ஆனா இயேசு மட்டும் ஏப்பா வரல? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கினார். இயேசு மட்டும் வெளிநாட்டு கடவுளாம். ஆனா ஜனவரி வெளிநாடு இல்ல, பிப்ரவரி வெளிநாடு கிடையாது. நம்ம மார்கழி தை தான் கொண்டாடணும். என்ன சொல்றீங்க? மார்கழி தை ஐப்பசி புரட்டாசி இதுதான் நமக்கு கொடுத்தது. அப்ப சொல்ல போனா இவங்க ஜனவரி 1 ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் கிளம்பிட்டான். ஏன்னா எல்லாரும் ஒரு ஆள் விடாம நம்ம எல்லாரும் ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சோம். ரைட்டு தாயா, எல்லாம் வெளிநாட்டுக்காரன் கொடுத்ததெல்லாம் வாங்கினீங்க. செல்போன் வாங்கிட்டீங்க, பைக் வாங்கினீங்க, கார் வாங்கினீங்க, எல்லாம் வாங்கினீங்களே. இயேசு மட்டும் ஏன் வேண்டாம்? பிசாசு உக்கிரமான மதுவை குடிச்சு தான் கும்பிடுற தெய்வம் தான் உண்மைன்னு தன்னை விட பேசாத, நடக்காத, செயல்படாத, மனிதனால் உளியினால் செய்யப்பட்ட தெய்வங்களை நம்புற அளவுக்கு இப்பிரபஞ்சத்தின் பிசாசானவன், இப்பிரபஞ்சத்தின் கடவுளானவன், அதான் சொல்ற ஆண்டவர் இப்பிரபஞ்சத்தின் தேவன் போட்டிருக்கார். பிசாசு பேர். அவன் மக்களுடைய மனதை என்னாக்கி வச்சிருக்கானா? நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போற ரகசியம் ரொம்ப முக்கியமான. சுவிசேஷம் அறிவிச்சு ஒருத்தனை ஆண்டவருக்குள்ள நடத்துறதை விட மிகப்பெரிய ஆட்களை ஆண்டவருக்குள்ள நடத்துறதுக்கு இந்த வித்தை மட்டும்தான் இருக்கு. என்ன வித்தை? 6வது வசனம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அதுவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அதாவது சுவிசேஷத்தை இப்ப பிசாசு சொல்ல விட மாட்டான், குருடாக்கிட்டான். ஆனா உங்களை பார்க்கிறவன் தான் சுவிசேஷத்தை பார்க்க முடியும். உங்க நடக்கைகளை, உங்க செயல்பாடுகளை, உங்க பேச்ச, முக்கியமா சொல்றேன் உங்க சந்தோஷத்தை. அதான் பார்க்குறேன். எப்படி கிறிஸ்தவன் போய் எனக்கு ரொம்ப பிரச்சனை தெரியுமா, எங்க வீட்டில எல்லாம் ரொம்ப பிரச்சனை தெரியுமான்னு புறஜாதிட்ட பேசுறான். சொல்றான், உங்க கடவுள் உங்களை கைவிட்டாரோ, உங்கள் கடவுள் உங்களை தள்ளிவிட்டாரோ, உங்கள் கடவுள் நல்லவர், ஜீவன் உள்ளவர், உயிரோடு எழுப்புவார்னு யூடியூப்ல பேசுறாங்க. உங்க கடவுள் உங்களை காப்பாற்றவில்லையோ? யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறனோ? நாம் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறோம். அதை பாருங்க, அடுத்த வசனத்தை இன்னும் அழகா சொல்லுவாரு. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் எனக்கு ஒரு சாட்சி ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு மோகன் சி லாசரஸ் தமிழ்நாடு ஃபுல்லா தெரியுது. எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் சொல்றாரு, எத்தனையோ மேடைகளை பிரசங்கம் பண்றாரு. அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டாருன்னு கேட்டு பாருங்க. சென்னையில வேலைக்கு போகும்போது ஒரு திருநெல்வேலி பக்கத்துல இருந்த ஒரு தம்பி அந்த ரூம்ல இருந்தான். அவன் ஒழுக்கம், அவன் காலையில எந்திரிக்கிறது, அவன் பைபிள் படிக்கிறது, முழங்கால நின்று ஜெபிக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு இவன் இன்னும் வித்தியாசமா இருக்கானே. அவர் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்த மனுஷன். மோகன் தானே அவர் பேரு. சி லாசரஸ் அப்புறம் தானே. அவங்க அப்பாவுடைய இன்சைலோட மோகன் சி தான் அவர். லாசரஸா எப்படி மாறினாரு? நம்ம வெளிச்சம் அந்த சகோதரனுடைய மண் பாண்டங்கள் இருந்து அவருக்கு பாஞ்சிச்சு.
எப்படி அவன் இப்படி இருக்கான், எப்படா இவ்வளோ நேர்மையாக இருக்கான், எப்படா இப்படி ஒழுங்காக இருக்கான், இவனும் நம்ம ரூமில் தான் இருக்கான், கரெக்டாக எழுந்திரிக்கிறான், கரெக்டாக குளிக்கிறான், கரெக்டாக ஜெபிக்கிறான், கரெக்டாக வேலைக்கு போகிறான், கரெக்டாக வர்றான். ஒரு நாள் கண்டுபிடிச்சாரு, இவனுக்குள்ளே இருக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த சகோதரன் பேர் உங்களுக்கு தெரியுமா? அந்த சகோதரன் மோகன் சி லாசரஸ் ஐயா ரட்சிக்கப்பட்டார்ல, அந்த சகோதரன் பேர் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை சாட்சியில மோகன் சி லாசரஸ் ஐயா சொல்லியிருக்காரு, உங்க யாருக்காவது தெரியுமா? அந்த சகோதரன் மண்பாண்டங்கள்ல இருந்து இயேசுவை வெளிச்சமாய் காண்பித்தார். அவ்வளவுதான். அவர் ஒரு சின்ன வேலையில மெட்ராஸ்ல இருந்த மனுஷன் தான். வேலை நிமித்தமா தானே 2 பேரும் அங்கே இருந்தாங்க, வேலையை அவர் படிப்போம். அப்படி இருக்கும்போது தானே இயேசுவை காண்பித்தார். டிராக்ஸ் காண்பிக்கிறத விட, மற்ற எல்லா காரியங்களை காண்பிக்கிறத விட நாம் தான் வாசிக்கத்தக்க நிருபங்களாக இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. முதல்ல அவரை பின்பற்றுவதற்கு எழுந்து பிரகாசிங்க, 2வது விசுவாசிக்கிறதுக்காக எழுந்து பிரகாசிங்க, 3வது வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்கிறதுக்கு, 4வது இந்த வெளிச்சத்தை உலகத்துக்கு காட்டுங்க. ஆமா, யாராவது முடியாம கிடந்தா காசு போனாலும் பரவாயில்ல, நீங்க ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு பிளஸ் பண்ணிட்டு மட்டும் வாங்க, ஜெபம்லாம் பண்ண வேண்டாம், உங்களை சுகமாக்கிடுவார் கடவுள். நீங்க முதல்ல கடவுள்னே சொல்லுங்க, நீங்க ரிட்டர்ன் வரும்போது இயேசு அவனோட பேச ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. அவ்வளவுதான் சொல்றேன், வேற ஒண்ணும். நீங்க ஆண்டவரை பத்தி பேச வெக்கமா இருக்கா? அதனாலதான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தெளிவாய் சொல்லிவிட்டார். மத்தேயு 5:16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம். ஆமா, இப்ப எல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரனே கண்டுபிடிச்சிட்டான். ஆமா, சர்ச்சுக்கு போறாங்க, இவங்க பேச்ச பாரு, என்ன பேசுறாங்க பெரிய. இன்னைக்கு அந்த மாதிரி அவன் தெரிஞ்சுக்கிட்டான் நம்மளை பத்தி, நல்லா சூப்பரா PhD படிச்சுட்டான். அவன் இன்னைக்கு நம்மளை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு நம்ம நற்கிரியைகள் எங்கே, நம்முடைய நல்ல சுபாவங்கள் எங்கே? இயேசுநாதருடைய முதல் பிரசங்கத்திலே இதைத்தான் சொல்லிவிட்டு போனார். நம்ம கிட்ட என்ன நற்கிரியைகளை அணிகலன்களாய் நாம் வைத்திருக்கிறோம், என்ன வச்சிருக்கோம் பிரியமானவர்களே? அப்ப வேற வழியில பிரகாசிக்க முடியாது. காசெல்லாம் பார்க்காதீங்க, காசெல்லாம் பார்க்காதீங்க. சில நேரங்கள்ல அப்படிப்பட்ட வாய்ப்பா பயன்படுத்துங்க. நீங்க இயேசுவே சொல்ல வேண்டாம், நீங்க போயிட்டு அவங்கள பார்த்துட்டு நீங்க சுகமாயிருவீங்கன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வாங்க. அந்த விதை சீக்கிரமா இயேசு அவனுக்குள்ள கொடுக்கத்தான் செய்யும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அந்த காசெல்லாம் பார்த்து பார்த்து வச்சிருந்தோம்னா நரகத்துல தான் நம்ம போய் சேர வேண்டியது இருக்கும். இவ்விதமாய் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. சில 100-200 பரலோகத்தில் நமக்கு மகிமையான கிரீடங்களை கொண்டு வருங்கிறது மட்டும்தான் நிச்சயமான உண்மையா இருக்கு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சில வசனங்களை மட்டும் நான் காண்பித்து விட்டு வேகமாய் நான் போகிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திலிருந்து வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், ராஜரீக ஆசாரிய கூட்டமாகும். அப்படின்னா ராஜரீக ஆசாரிய கூட்டம்னா, இப்ப நம்ம ராமநாதபுரத்துல ஒரு அமைச்சர் வந்து இறங்கினாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பயந்துகிட்டேவா இருப்பாரு? ராஜாக்கள் கூட்டம்னா தைரியமா செயல்படணுமா? எப்படி? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, சூசன் பீப்புள், பரலோகத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நம்ம எல்லாரும். அல்லேலூயா. கண்ணாடியில போய் பார்த்துட்டு டெய்லி சொல்லுங்க, அழகா இருக்கியா, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டியா? இல்ல, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றப்பட்டவன். வெளிப்படுத்தல் 1:6 என்ன சொல்ல தெரியுமா? அவர் தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றின தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னவா மாற போறோம்? பிச்சைக்காரனாவா? என்ன மாற போறோம்? பாம்பாவா? என்னவா மாற போறோம்? பள்ளியாவா? இந்த தேசத்தை நாங்கள் அரசாளுவோம். அப்படித்தானே பாட்டு. பரலோகத்துல போய் குருத்தோலைகளை பிடிச்சிட்டு என்ன பாட்டு? நாங்கள் அரசாளுவோம், நாங்கள் அரசாளுவோம் தானே பாட போறோம். அப்ப இப்பவே நம்ம தயாராகணுமே. அப்ப புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா. என்ன சொல்லணும் தெரியுமா? எப்படி இவ்வளவு பிளெஸ்டா இருக்கீங்க, எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, எப்படி இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க கேட்டா நீங்க சொல்லணும், நாங்கள் அவருடைய பிள்ளைகள், நாங்கள் அவருடைய சொந்த ஜனங்கள். அப்ப இன்னைக்கு பாத்தீங்களா, நாம அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றிருக்கோம். அப்ப நம்முடைய செயல்பாடுகள் ராஜரீக கூட்டமா. அதனாலதான் ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னார், ஜஸ்டின் மோசஸ் ஐயா சொன்னாரு, எப்ப கிறிஸ்தவன் காசு வேணும்னு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கடன் கேட்டானோ அன்னைக்கே அவனை நரகத்துக்கு தள்ளிட்டான், இவனும் நரகத்துக்கு போயிட்டான். முடிஞ்சு போச்சியா ராஜரீக கூட்டம். நீ
ஆமா, 2 விஷயத்த மட்டும் மனுஷன்கிட்ட போவே கூடாது. உங்க கண்ணீரும் உங்க வேண்டுதலும் பரலோகத்தின் தேவனுக்கு மட்டும்தான். பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து உங்க கண்ணீரும் உங்க வேண்டுதலும் மனுஷங்கிட்ட போகவே கூடாது. கண்ணீரும் வேண்டுதலும் ஒருத்தருக்கு மட்டும்தான், ஆண்டவருக்கு மட்டும்தான். என் கண்ணீர் அவர்கிட்ட. அதனால தான் சொல்கிறேன், எல்லாம் கையை வைத்து, ஆண்டவரே இந்த ஆண்டு தேவைகளை மனுஷங்கிட்ட கேட்காதபடி எங்களை நடத்துங்க ஆண்டவரே, 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 எங்களை நடத்துங்க ஆண்டவரே. யாருக்கிட்டையும் கேட்காதபடி ராஜரீக கூட்டமா எங்களை நடத்துங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்கப்பா. 2 வசனம் தானியேல் 12:3 இந்த 2 வசனங்களை மட்டும் நான் வாசிச்சுட்டு முடிக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான வசனம். எப்படி ஜனங்களை ஆதாயப்படுத்துறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போல, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பா. நான் ஒன்று சொல்லவா, நான் எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணி எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் எங்க அப்பா பரலோகத்துல எப்படி இருப்பாங்கன்னு நான் இதை சொல்லுவேன். அவர் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்றதுக்காக தன் வாழ்க்கையை விட்டு கொடுத்தவர், பலவீனத்திலே நடந்தவர். எத்தனையோ பேர் என்ன கேட்டிருக்காங்க, உங்க அப்பாவுக்கு நடக்க முடியாத காலத்திலே நடந்து அம்மன் கோயிலுக்கு போனார், நடந்து எங்கெங்கேயோ போனார். அநேகரை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துறவன் பரலோகத்துல நட்சத்திரங்களை போல ஜொலித்து கொண்டே இருப்பான். என்னையா ஊழியம் செஞ்சோம், என்னையா பிரசங்கம் பண்ணோம், அதன் மூலமா எத்தனை பேர் ஆதாயப்படுத்தணும், எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள நடத்தணும். இப்ப தெரியுதா, அவன் என்னுடைய வெளிச்சம் அவனுக்கு எப்படியாவது பிரகாசிக்க. அதனாலதான் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும், எனக்கு இல்லை, என்னையவே கைவிட்டார், நானே ஒரு கஷ்டத்துல இருக்கேன். இல்ல பிரியமானவர்களே, எல்லாரும் ஒரு தடவை சத்தமா சொல்லுவோமா, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் எங்களை மாற்றினார்.